யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால நீங்க எனக்கு ஆசீர்வாதமே இல்ல அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? குறை சொல்லக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஒரு லீடர வந்து ஃபோக்கஸ் பண்ணி, ஒரு லீடர வந்து சாச்சாச்சுன்னா, அந்த சாம்ராஜ்யத்தை சாய்ச்சிரலாம். அந்த சாம்ராஜ்யத்தை என்ன பண்ணிறலாம்? ஆமா. ஒரு தலைவன அடிச்சாச்சுன்னா, மற்ற எல்லாரையும் ஈஸியா என்ன பண்ணிறலாம்? அழிச்சிரலாம். இது உங்களுக்கு தெரியுமா? ஒரு சரியான தலைவன வந்து ஒரு சரியான தலைவன அழிச்சிட்டாங்கன்னா, அந்த இனத்த ஈஸியா என்ன பண்ணிறலாம்? அழிச்சிரலாம். ஏன் தலைவன வந்து அழிக்கிறது அவ்வளோ கஷ்டம்னா, ஒரு தலைவன் கிட்ட தான் நோக்கம் இருக்கும், பர்ப்போஸ் இருக்கும். தன்னுடைய ஜனங்கள நடத்துறதுக்கான முக்கியமான காரியம் யார்ட்ட கொடுக்கப்படுது? அந்த தலைவனுடைய கையில தான் என்ன பண்ணப்படுது? கொடுக்கப்படுது. நாம எல்லாரும் சரீரமா இருந்தாலும், நமக்கு தலை யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசுவினுடைய அந்த தலையிலிருந்து தான் நமக்கு சிரசுக்கு ஆசீர்வாதம் வருது. அந்த தலையிலிருந்து தான் சரீரத்துக்கு என்ன வருது? ஆசீர்வாதம் வருது. இப்ப பாருங்க, உங்கள கர்த்தர் அபிஷேகம் பண்ணணும்னா, தலையே என்ன பண்ணணும்? அபிஷேகம் பண்ணணும். தலைக்கு அபிஷேகம் பண்ணியாச்சுன்னா, அந்த தலையில அபிஷேகம் பண்ணியாச்சுன்னா, அந்த தலையின் வழியா எங்க வரும்? சரீரத்துக்கு வரும். அதுதான் உண்மை. அப்ப தலை அபிஷேகம் பண்ணப்பட்டுச்சுன்னா, சரீரத்தை என்ன பண்ணிரலாம்? அபிஷேகம் பண்ணிரலாம்னு அர்த்தம். அபிஷேகம் எங்க ஊத்தணும்? தலையில ஊற்றப்பட்டணும். உங்களுக்காக எனக்காக தலையாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன்னதங்களில நமக்கு தலையாக ஆசீர்வாதமா இருக்கிறவர் யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதத்தின் ஊற்று எங்க இருந்து வருதுன்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள் அப்படிங்க. ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்க பாத்து, உங்க ஆசீர்வாதத்துடைய ஊற்று கிறிஸ்துவிடம் இருந்து வருகிறது. அப்ப இந்த தலைவனை அழிச்சிட்டாலே மற்ற கூட்டங்களை என்ன பண்ணிடலாம்? அழிச்சிடலாம். ஏன் இந்த சபையை இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் அழிக்க முடியலன்ற காரணம் என்ன தெரியுமா? இந்த சபைக்கு தலை யாரு? ஹல்லேலூயா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. ஏன் இந்த சபையை வந்து மேற்கொள்ளாது? ஏன் சபையை வந்து அழிக்க முடியாது? சபைக்கு எவ்வளவு உபத்திரவம் பண்ணாலும் ஏன் சபையை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபை ஏற்கனவே உன்னதங்கள்ல ஆசீர்வதிக்கப்பட்டுருச்சு. சபை ஏற்கனவே கர்த்தர் உன்னதங்கள்ல ஆசீர்வதித்து இருக்கிறார். அந்த உன்னதங்கள்ல இருக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? எல்லாவற்றுக்கும் மேலான ஆசீர்வாதம் தான் உன்னதத்தில் இருக்கிற ஆசீர்வாதம். இந்த பூமியில இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் மேலான ஆசீர்வாதம் தான் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம். அதனால கர்த்தர் உன்னதங்கள்ல நம்மளை என்ன பண்ணிட்டாரு? ஆசீர்வதித்து விட்டார். உன்னதங்கள்ல இயேசு கிறிஸ்துவை அவர் அபிஷேகம் பண்ணின அந்த மேசியாவை உங்களுக்கும் எனக்கும் தலைவராக என்ன பண்ணியிருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. இந்த சபைக்கு தலை யாரு? கிறிஸ்து. அதனால சபை என்ன பண்ண முடியாது? அழிக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. நம்ம ஆர்எஸ்எஸ் பார்த்து பயப்படுறோம், வேற கூட்டங்களை பார்த்து நம்ம பயப்படுறோம், கம்யூனிசத்தை பார்த்து பயப்படுறோம். சபை எத்தனையோ சரித்திரங்களை, இதை விட மோசமான இரும்புகளை எல்லாம் கடந்து வந்துருச்சு. இரும்பு சாம்ராஜ்யம் ரோமர்களுடைய சாம்ராஜ்யம். அந்த ரோம சாம்ராஜ்யத்தை என்ன பண்ணி சபை கடந்து வந்துருச்சு. அதையே பார்த்துட்டு சபை அதுலயும் பயங்கரமா என்ன பண்ணிருச்சு? வளர்ந்து வந்துருச்சு. இதெல்லாம் தாண்டி வளர்ந்து வந்தது காரணம் என்ன தெரியுமா? சபைக்கு தலைவர் யாரு? ஆமா, எல்லா தலைவர்களையும் அழிச்சிடலாம், அந்த கூட்டத்தையும் அழிச்சிடலாம் ஈஸியா. மே மாசம் 18ஆம் தேதி உங்களுக்கு தெரியுமா என்ன நடந்ததுன்னு? யாருக்குண்ணா? பழைய ஆட்களுக்கு தெரியுமா யாருக்குண்ணா? மே மாசம் 18ஆம் தேதி நம்ம இலங்கையில ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆமா, பிரபாகரனை கொன்ன நாள். என்ன சொன்னாங்க? எல்லாரும் வாங்க, நீங்கள் எல்லாம் ஒரு இடத்துக்கு கூட்டி வாங்க, முள்ளிவாய்க்காலுக்கு கூட்டு வாங்க, உங்களை எல்லாரையும் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு. கிட்டத்தட்ட பல லட்சம் தமிழர்கள் வந்து அந்த இடத்துல கூடி நம்மளை எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும் பொழுது, அந்த தமிழர்களை எல்லாம் பாலியல் கொடுமைப்படுத்தி சிறு பிள்ளைகளெல்லாம் கற்பழித்து அந்த ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையே என்ன பண்ணிட்டாங்க? அழித்து கொண்டு போட்டாங்க. மே மாதம் 18ஆம் தேதி நடந்த சம்பவம். தலைவர்கள்லேருந்து தொண்டர்கள்லேருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு? அழிச்சாச்சு. ஒரு தலைவனை அழிச்சாச்சு. அதுக்கப்புறம் மற்றவர்களை ஈஸியாக என்ன பண்ணியாச்சு? அழிச்சாச்சு. ஹிட்லர் அழிச்சாச்சு, அவனுடைய இராணுவத்தை அழிச்சாச்சு. முசோலின் அழிச்சாச்சு, அவனுடைய இராணுவம் அழிக்கப்பட்டு. ஸ்டாலின் அழிச்சாங்க, அவனுடைய இராணுவத்தை அழிச்சாச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு தலைவர் மட்டும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். இவரை என்ன பண்ண முடியாது? அழிக்கிறதுக்கு எந்த வல்லமையும். ரோமர்கள் தான் இருக்கிறதுலே பவரான அரசாங்கம். அந்த அரசாங்கமே இவரை அழிச்சு தான் நினைச்சு எங்க கொண்டு போய் அடைச்சது?
கல்லறையில போய் போட்டாங்க. எத்தனாவது நாள் வந்தாரு? உயிரோடு கூட எழுந்தார். நாம் ஆராதிக்கிற தேவன் இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தலைவர் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். நம்முடைய சிரசு இன்னும் எப்படி இருக்குது? உயிரோடு கூட இருக்கிறது. நமக்கு சபைக்கு தலையா இருக்கிறவர் எப்படி இருக்கிறாரு? உயிரோடு கூட இருக்கிறார். அதனால சபைக்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தம்முடைய தலையை நமக்காக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா இவ்வளவு நாள் நம்ம தலையில்லாத முண்டங்களா தெரிஞ்சோம். போத்திரம் அப்படி சொன்னா தான் நம்மளுக்கு தெரியும். தலையிலிருந்து தான் நோக்கம் வரும், தலையிலிருந்து தான் அறிவு வரும், தலையிலிருந்து தான் ஞானம் வரும், தலையிலிருந்து தான் ஆசீர்வாதம் வரும், தலையிலிருந்து தான் அபிஷேகம் வரும். எல்லாமே எங்க இருந்து வரும்? தலை யாரு? அது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன இல்லாம தான் சுத்தணும்? தலை இல்லாம சுத்துறதுக்கு என்ன பேரு? ஆமா. ஒரு காலத்துல நம்ம முண்டமா சுத்திக்கிட்டு கிடந்தோம். இப்ப நம்மளுக்கு யாரு கிடைச்சிட்டா? தலை கிடைச்சிட்டாரு. அந்த தலையை தான் நம்மளுக்கு உன்னதங்கள்ல முதல் ஆசீர்வாதமா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காரு. எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள். உங்களுக்கு ஞானம் இல்லைன்னு நினைக்க கூடாது. உங்களுடைய ஞானத்தினுடைய பிறப்பிடம் அவரிடமிருந்து வருகிறது. உங்களுக்கு புத்தி இல்லைன்னு நினைக்க கூடாது. உங்களுடைய புத்தி அவரிடத்திலிருந்து வருகிறது. உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைக்க கூடாது. உங்களுடைய ஆசீர்வாதம் சிரசின் மேலிருந்து வருகிறது. உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஏன் யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னா, உங்களுடைய ஆசீர்வாதம் சிரசிலிருந்து வருகிறது. உங்களுடைய ஆசீர்வாதம் தலையிலிருந்து வருகிறது. உங்களுடைய ஆசீர்வாதம் தலையாகிய கிறிஸ்துவினிடம் இருந்து வருகிறது. இந்த தலைவரை எத்தனை யுகங்கள் அழிக்க நினைச்சாலும் இவரை மட்டும் என்ன பண்ண முடியாது? அழிக்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, சதா காலமும் உயிருள்ளவரை தொழுது கொண்டார்கள். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பேர் என்னது? சதா காலங்களிலேயும் உயிருள்ள தலைவர். யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால சொல்றாரு, உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் நம்ம என்ன பண்ணி இருக்கிறாரு? யாருக்குள்ள ஆசீர்வதித்தாரு? கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய. ஆமா, முதல் ஆசீர்வாதம் யார் சொன்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறம் சொல்ற சகல ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி எத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்குது? சகல ஆசீர்வாதங்கள். இது என்ன உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம்? இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நல்லா கவனிச்சு, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாலுமே சில நேரம் நம்ம ஆசீர்வாதம் இல்லாத மாதிரியாவே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உண்மைதானே? உங்களை கர்த்தர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால என்ன பண்ணிட்டாரு? உங்க பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்களேன், சந்தோஷமா சொல்லுங்களேன், உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆசீர்வதிக்கப்பட்டவங்க மாதிரி அப்படியே நெஞ்சு நிமித்தி ராஜா மாதிரி உட்காந்துக்குங்க. நீங்க ராணி மாதிரி உட்காந்துக்குங்க. உங்களை என்ன பண்ணியாச்சு? ஆசீர்வதிச்சார். இப்போ ஒரு கூத்து என்ன, சபையில கூத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரு, உலகம் கொடுக்க கூடாத எடுக்க கூடாத சமாதானத்தை உங்களுக்கு என்ன பண்றேன்? கொடுத்துட்டோம்ட்டார். கொடுக்க போறேன் இல்லை, என்ன பண்ணியாச்சு? கொடுத்துட்டேன்ட்டாரு. ஆனா நாம என்ன செய்யறோம்? ஆண்டவரே என் குடும்பத்துக்கு அப்பா சமாதானத்தை தாங்கப்பா, எதப்பா சமாதானத்தை தாங்கப்பா. எதப்பா என்ன விடுங்க, உலகம் கொடுக்க கூடாத, உலகத்தினால எடுக்க கூடாத சமாதானத்தை நமக்குள்ள என்ன பண்ணியிருக்காரு? சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். இதுவும் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். சமாதானத்தை என்ன பண்ண முடியாது? யாரும் எடுக்க முடியாது, யாரும் கொடுக்கவும். உங்ககிட்ட இருக்கிற சமாதானத்தை ஒரு மனிதனும் கொடுக்க முடியாது, எந்த மனுஷனும் எடுக்கவும். உங்க சரீரத்தை ரெண்டா கழிச்சா கூட உங்களுக்குள்ள இருக்கிற சமாதானத்தை தனியா எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஆண்டவர் சமாதானத்தை உங்களுக்குள்ள டெபாசிட் பண்ணி வச்சுட்டார். சரி, இன்னொரு ஆசீர்வாதம், கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்துட்டாரு? ஆனா நாம என்ன பண்றோம்? ஒரு காரியத்தை செய்யறதுக்காக, ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே, இந்த காரியத்தை நாங்க செய்ய போறோம் ஆண்டவரே, எங்களுக்கு பலத்தை என்ன பண்ணுங்க. ஆனா இங்க என்ன இருக்குது? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை என்ன பண்ணிட்டாரு? இப்பதானே படிச்சீங்க, சகல ஆவிக்குரிய என்ன பண்ணிட்டாரு? ஆசீர்வதிச்சிட்டாருன்னு இருக்கு. அப்ப இந்த பலத்தை கொடுத்து உங்களை என்ன பண்ணியாச்சு? ஆசீர்வதிச்சாச்சு. நாம என்ன செய்யணும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்யறதுக்கு என்ன உண்டு? அப்போ உங்களை பலத்தை கொடுத்து என்ன பண்ணிட்டாரு? ஆசீர்வதிச்சு. ஆனா நாம என்ன செய்யறோம்? பலத்துக்காக என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சொல்லிக்கிட்டு இருக்கு. நமக்கு இந்த மூணாவது வசனத்தை, எபேசியருக்கு எழுதின நிருபத்தை மொத்தத்தினுடைய சுருக்கம் தான் இந்த 3வது வசனம்.
இதை வந்து விளக்க முடியாது. ஆனாலும் ஏதோ இந்த பட்டாணி மூலையை வச்சு கொஞ்சம் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த உன்னதத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஆசீர்வச்சிட்டாருன்னு இருக்குத. இந்த ஆசீர்வாதத்தில் முக்கியமானது தேவ பலன். இந்த பலத்தை உங்களை என்ன பண்ணிட்டாரு கொடுத்து உங்களை என்ன பண்ணியாச்சு ஆசீர்வச்சிட்டாரு. ஆண்டவரே இந்த காரியத்தை செய்ய போறோம், எங்களை என்ன பண்ணுங்க. சரி பாஸ்டர் சத்தம் போடுறாரு, அதனால பாஸ்டருக்கு என்ன பண்ணிடுவோம், இப்போ ஜெபம் பண்ணிடுவோம். ஆண்டவரே எங்கள் ஊழியக்கார பலப்படுத்துங்கப்பா, சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம். என்ன கர்த்தர் அந்த தேவனுடைய பலத்தினால என்ன ஆசீர்வச்சிட்டார். அல்லேலூயா. உங்க பக்கத்துல இருங்க பார்த்தோம், பலன் உங்களுடையது, தேவ பலன் உங்களுடையது. நீங்க எதுக்காக அழைக்கப்பட்டீங்களோ அந்த அழைப்பை செய்யறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு பலத்தை கொடுத்துட்டாரு. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்களுக்குள்ளே சமாதானம் இருக்கிறது. பலத்து இனிமே போய் ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாது, பலத்துக்கு இயேசுவின் ரத்தம் இன்னைக்கு நான் பண்ணுங்க பாக்குறேன் இயேசுவின் நாமத்தினால. செவ்வ நேரத்துல வீட்டுக்கு இடம் விடுங்க. ஆமா கூப்பிடுங்க. இங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு நுழையிறதுக்கு முன்னாடி பவுல் என்ன செலுத்துறாரு, அதை செலுத்துங்க அதிகமா. சதா காலங்கள்லையும் ஜெபம் வருவதாக அப்படின்னா இருக்கு. அதை செய்யுங்க, சதா காலங்கள்ல இருக்கிறத செய்யுங்க. சரி, அடுத்து இன்னொரு ஆசீர்வாதம். இப்போ என்ன சொன்ன பெலனை சொன்னா, ரோமர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 4வது வசனம் தானே. அவருடைய வாசிங்களேன், 5:5 நமக்கு அருளப்பட்ட தேவ ஆவியினாலே நம்முடைய இருதயங்கள்ல தேவ அன்பு. இது உன்னதங்கள்ல இருக்க ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பற்றி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏதோ பாசிட்டிவ் விட்டுக்கிட்டு இருக்கிற நினைச்சிடக்கூடாது. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் சொல்லியிருக்கேன், சமாதானத்தை சொல்லியிருக்கேன், அடுத்து என்ன சொல்லியிருக்கேன், பலத்தை சொல்லியிருக்கேன். இப்போ என்னத்தை சொல்கிறேன், அன்பு. வாசிங்க. இருதயங்கள்ல ஆசீர்வாதம் என்ன பண்ணப்பட்டிருக்குது. ஆமா, ஊத்துங்கப்பா உங்க வல்லமைய ஆண்டவரே, ஆத்துங்கப்பா. உங்க இருதயங்கள்ல என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஊற்றப்பட்டிருக்கு. ஆனா நாம என்ன செய்யறோம் தெரியுமா, ஆண்டவரே உங்க நேசத்தினாலப்பா சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம், ஆண்டவரே உங்க நேசத்தினால, ஆண்டவரே உங்க நேசத்தை தாங்க, ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே உங்களுடைய அன்பை தாங்கப்பா தாங்கப்பா தாங்கப்பா. இந்த வந்த ஜனங்களுக்கு உங்க அன்பை என்ன பண்ணுங்க. இது ஆவியானவர் பார்த்தாரு, இன்னைக்கு என்ன இது, இவன் ஒழுங்கா ரோமர்கள் நிறுவத்தை என்ன பண்ணல, இல்லைன்னா பாஸ்டர் சத்தம் போடுவார். ஏன்டா ஒழுங்கா நீ சர்ச்சில் இருக்க பிள்ளைங்களுக்கு இந்த ரோமர் 5வது அதிகாரத்தை இன்னைக்குன்னா ஒரு நாள் சொல்லி கொடுத்துருக்கேன்னு என்ன பண்ணுவார், கேட்பார். உன்னதத்தில் உள்ள அந்த சகல ஆசீர்வாதங்கள்ல ஒரு ஆசீர்வாதம் தேவ அன்பு. அந்த அன்பு எங்க ஊற்றப்பட்டிருக்கு. அன்புக்காக என்ன பண்ண வேண்டாம், ஜெபம் பண்ண வேண்டாம். அந்த தேவ அன்பு உங்க இருதயத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஊற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ அன்பு உங்க இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதுனால யாரனாலும் நீங்க ஈஸியா மன்னிக்க முடியும். யாரு கூட எவ்வளவு பெரிய துரோகியா இருந்தாலும் அவனோடு நீங்க ஒப்புரவாக முடியும். எவ்வளவு பெரிய மோசமான ஆளு, இவனை வந்து என்னால நேசிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ற ஆளை கூட உங்களால என்ன பண்ண முடியும், நேசிக்க முடியும். காரணம் என்ன இருக்குது உங்களுக்குள்ள, எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ள தேவ அன்பு இருக்குது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அளவு இல்லாம இருக்கு. எனக்கு சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய இருக்குது. உன்னதங்கள்ல இருக்கிற ஆவிக்குரிய எத்தனை ஆசீர்வாதம் இருக்க தெரியல. யாக்கோபு 1:17 வாசிங்க. ஒவ்வொரு ஆசீர்வாதமா, உன்னதத்திலிருந்து வர்ற ஒவ்வொரு ஆசீர்வாதமா பார்ப்போம். நிறைய இருக்குது. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து. உங்க ஆசீர்வாதம் எங்க இருந்து உண்டாகுது, பிறப்பிடம் எங்க இருக்குது, பூமியிலிருந்து உண்டாகுதா. நம்ம நிறையாட்டையும் பூமியை பார்த்துக்கிட்டு கிடக்கும். இந்த ஒரு மிருகம் இருக்குது, தலையில கட்டி தூக்கும் போது தான் வானத்தை பார்க்கும். சுத்தம். அதை வேற பூமியவே என்ன பண்ணிக்கிட்டு கிடக்கூடாது, பார்த்து நடக்கக்கூடாது. எப்படி பார்க்கணும், ஆமா அண்ணாந்து பார்க்கணும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்க இருந்து உண்டாகி, பரத்திலிருந்து உண்டாகி, அதுக்கப்புறம் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து என்ன வருது, இறங்கி வருகிறது. அல்லேலூயா. இந்த இடத்துல எதை பத்தி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு கீழே 21வது வசனமா, அது வாசிங்க. 21 வாசிங்க, ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம் இருங்க. பரத்திலிருந்து உண்டாகிற ஞானமானது, அந்த அதுக்கு 22 களங்கம் இல்லாமலும், அந்த வார்த்தை இருக்கும் பாருங்க. ஒரே நிமிஷம் இருங்க. உன்னதத்திலிருந்து வர்ற ஆசீர்வாதத்துல நன்மையான எந்த ஈவும், அது படிச்சிட்டீங்கல்ல. அதுக்கு பரத்திலிருந்து உண்டாகிற ஞானமானது முதலாவது களங்கமில்லாதாகவும்
எடுத்தவங்க யாருனாலும் வாசிக்கணும். எத்தனாவதுயா? வாசிங்கப்பா. அந்த பரத்திலிருந்து உண்டாகி இறங்கி வருதுன்றல அதில் எதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பரத்திலிருந்து வருகிற ஞானமானது 3வது எத்தனாவது வசனம் சொல்லிடுறா? 17 எடுத்து வச்சுக்கோங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானமானது முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் இரக்கத்தினாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாதவர்களுமாயும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பரத்திலிருந்து வருகிற இன்னொரு உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம் என்னது? இப்போ படிச்சீங்களா? என்னது அது? இதுக்கு முன்னாடி என்ன வாச்சிங்க? ஆமா, நீங்க இதை போய் கமாண்ட்ரிலாம் தேடி பார்த்தா அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. புக்கில் படித்தாலும் இது கிடைக்காது. நான் சொல்கிறது இந்த காரியம்லாம் உன்னதத்தில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வதிச்சிருக்காருங்க. இந்த ஆசீர்வாதங்கள் என்னன்னு நீங்கள் எங்கே போய் தடை பார்த்தாலும் கண்டுபிடிச்சிக்கிற மாட்டீங்க. இது வந்து பவுலுடைய கமாண்ட்ரி. இது வந்து யாருடைய கமாண்ட்ரி? ஆமாம், பவுலுடைய கமாண்ட்ரியிலேருந்து வாசிக்கிட்டு இருக்கிறேன். பேதுரு கமாண்ட்ரியிலேருந்து வாசிக்கிட்டு இருக்கோம். இப்போ யார்? யாக்கோபு புஸ்தகத்திலேருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? வாசிக்கிட்டு இருக்கோம். அப்போ உன்னதங்களில் இருக்கக்கூடியது இன்னொரு ஆசீர்வாதம் என்னது? இந்த ஞானம். அல்லேலூயா. ஆனால் நமக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நாம் எதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? சில நேரம் அப்படித்தானே செய்கிறோம். ஆண்டவரே, நானுமே இனியும் சேர்த்தான் சொல்கிறேன். இன்னைக்கு ஜெபங்கள்லாம் கொஞ்சம் சில காரியங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜெபத்தெல்லாம் ஸ்தோத்திரமாக மாற்றிட்டா எழுப்புதல் வந்துடும் நினைக்கிறேன். ஜெபத்தெல்லாம் எப்படி மாற்றிடணும்? அப்போ ஜெபம்னா என்ன ஃபஸ்ட்டு? அதுக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. இது கீழே அதுலேயும் இருக்குது. எபேசியர் 1:17 ஆரம்பிக்கும் எதை ஜெபிக்கணும்னு. அது சொல்லி கொடுக்குறேன் நான். எதுக்காக ஜெபம் பண்ணணும்னு வேதத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. சரி, பரத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களாக பார்த்தீங்களா? இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. எவ்வளோ பேருக்கு இன்னும் வேணும்? ஆமாம், அடுத்த வாரம் என்ன பண்ணுவோம்? பார்ப்போம். நீங்கள் ரொம்ப டயர்டாயிட்டீங்க. ஏன்னா நிறையா ஒன்று ஒன்றா சொன்னோம்னா எனக்கு குறைஞ்சது ஒரு சாயங்காலம் ஒரு 5 மணி வரைக்கும் டைம் வேணும். அதனால் வர வாரம் என்ன பண்ணிடுவோம்? பார்ப்போம். சீக்கிரமாக இன்றைக்கி உங்களை அனுப்புகிறேன். கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். சரி, எல்லோரும் எழுந்திருப்போமா?